ஜெபம் செய்வோம். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை மனமாட்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் கஷ்டப்படுகின்ற போது, ஒருவர் நோயினால் வேதனைப்படுகின்ற போது, அல்லது ஒருவர் பண கஷ்டங்களில் இருக்கின்ற போது, அல்லது வறுமையில் இருக்கின்ற போது, இது அவர்கள் செய்த பாவம் அல்லது கடவுளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்பதாக நாம் முன்பதாகவே ஒரு முடிவுக்குள்ளாக நாம் இருந்து விடுகிறோம். உண்மையில் கடவுள்தான் வறுமையை தருகிறாரா? கடவுள்தான் நோய்களை தருகிறாரா? கடவுள்தான் இப்படிப்பட்ட இக்கட்டுகளில் மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நடத்துகிறாரா? திருமறையை தேடி நாம் வாசித்தோம் என்றால், எங்கெல்லாம் வறுமைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மக்கள் துயர்களில் ஒடுக்கப்பட்டவர்களாக ஏழைகளாக இருக்கிறார்களோ, அங்கே கடவுளின் வார்த்தை வேறொன்றாக வருகிறதை நாம் காண முடியும். நாம் 2 திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டோம். இன்னும் 2 திருமறை பகுதிகள் உண்டு. ஆமோஸ் இறைவாக்கினர் புத்தகம் 8வது அதிகாரம் வசனங்கள் 4 தொடங்கி 7 வரை, சங்கீதங்களிலே 145ஆம் சங்கீதம், யாக்கோபு திருமுகத்தில் 2வது அதிகாரம் 1 தொடங்கி 7 வரை, இன்னுமாக லூக்கா நற்செய்திகள் 16வது அதிகாரம் 19 தொடங்கி 31 வரை இருக்கக்கூடிய பகுதிகள் இன்று நாம் சிந்திப்பதற்கென்று தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் தந்திருக்கிறோம். இவற்றின் ஊடாக இருந்து ஒரு தலைப்பை நாம் சிந்திப்பதற்கும் நம்மை வழிநடத்தி இருக்கிறார்கள். வறுமை என்பதற்கு எதிராக கடவுளுடைய வார்த்தை. இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி, அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த தீர்க்கதரிசி. 8ஆம் நூற்றாண்டு இறைவாக்கினர்களே சமூகத்தில் நிகழ்கின்ற அநீதிகளை கண்டிக்கிறவர்களாக, அதை எதிர்த்து குரல் எழுப்புவர்களாக கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் இஸ்ராயேல் நாடு 2ஆக பிளவுபட்டது. இஸ்ரேல் என்றும் யூதா என்றும் பிளவுபட்டது. இந்த இஸ்ராயேல் நாட்டிற்கு ஜெரோபியாம் 2ஆம் ஜெரோபியாம் அரசனாக இருந்து ஆட்சி செய்கிறார். யூதாவுக்கு உசியா என்கின்ற மன்னன் ஆட்சி செய்கின்ற அந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பை ஒரு புறமும், இன்னொரு புறம் மக்கள் திண்டாடுகிற நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்ற போது இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி எச்சரிக்கின்றார். கடுமையான வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கிறவர். அவர் நாடுகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி நாடுகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போது அவரிடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருந்தது. அந்த மாற்றம் யாவே என்கின்ற கடவுள் இதுவரை இஸ்ரேல் மக்களுடைய கடவுளாக இருந்தார் என்பதுதான் இருந்தது. ஆனால் இந்த ஆமோஸிடம் முற்றிலும் மாறுபட்ட நிலை இருந்தது. யாவே இஸ் God of all nations, not just Israel. இஸ்ரேலுக்கு மட்டும் அவர் கடவுள் என்று, மாறாக ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கடவுளாக யாவே இருக்கிறார் என்பதுதான் இந்த ஆமோஸின் பார்வையாக இருந்தது. இன்னமும் ஆமோஸ் அந்த நூல் முழுக்க, தீர்க்க தரிசன நூல் முழுக்க வாசிக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய ஆழமான ஒரு செய்தி இருக்கிறது. The day of the Lord என்கின்ற செய்தி, கடவுளின் நாள் என்பதை குறித்து ஒரு மிகுந்த எச்சரிக்கையை இந்த ஆமோஸ் கூவி அறிவித்துக் கொண்டே இருக்கிறவராக இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அவர் எப்போதும் the day of the Lord, கடவுளின் நியாய தீர்ப்பு வருகிறது, அந்த நியாய தீர்ப்பு வருகிற போது அது புகையும் அக்கினியும் கந்தகமும் இருக்கின்ற நாளாக இருக்கும் என்பதை எச்சரித்துக் கொண்டே வருகின்றவராக இருக்கிறதை நாம் காண முடியும். அந்த தீர்க்கதரிசியின் பகுதியை எடுத்து நமக்கு தலைப்பை கொடுத்திருக்கிறார், நாம் சிந்திக்கும்படி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்ன தலைப்பு என்றால் மிக முக்கியமான ஒன்று, கிறிஸ்டியன் ரெஸ்பான்ஸ் டு தி பாவர்ட்டி. வறுமைக்கு எதிராக கிறிஸ்தவத்தின் மறுமொழி என்பதுதான் என்று நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு. வறுமைக்கு எதிராக கிறிஸ்தவத்தின் மறுமொழி. திருச்சபையும் சரி, திருச்சபை இறைமக்களும் சரி, அல்லது இறைமக்களாக பக்தியில் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களும் எளிதாக மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தி விடுகிறோம். வறுமை என்பது, இக்கட்டு என்பது, பிரச்சனைகள் என்பது கடவுள் அவர்களை தண்டித்திருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்திய சமூகத்தை பொறுத்தவரையிலும் இன்னமும் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற சூழ்நிலைகளிலே கடவுள் இப்படி துயரப்படுகிற மக்களோடு இருந்து அவர் வினா எழுப்புகிறவராக இருக்கின்றார்.
துயரப்படுகிற மக்களோடு இருந்து யாரெல்லாம் இவர்களை இப்படிப்பட்ட இக்கல்களுக்கு, இன்னும் இப்படிப்பட்ட சிக்கல்களுக்கு நேராக கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராக கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறவராக இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி தம்முடைய இறைவாக்கியை உரைக்கிறார். ஆமோஸ் இறைவாக்கினர் புத்தகம் 8வது அதிகாரம் முதல் வசனம் இப்படி தொடங்குகிறது. பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் ஆமோஸுக்கு காண்பித்ததாவது, ஏதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை இருக்கிறது காண்கிறேன். ஒரு பழுத்த பழங்களுள்ள கூடையை ஆமோஸுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். கடவுளாகிய யாவே காட்டுகிறார். என்ன பொருள்? பழுத்து விட்டது, இப்போதே என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்திக் கொள். இல்லாவிட்டால் இந்த பழுத்த பழங்கள் என்ன செய்யப்படும்? கெட்டு போய்விடும், அவைகள் தெருவில் கொட்டப்பட்டுவிடும். இப்போதே மனம் திரும்பு என்பதற்கு நேராகத்தான் இந்த பழுத்த பழங்களை கொண்ட கூடையை கடவுள் காட்டுகிறார். இப்பொழுதே என்று சொல்லுகிறார். மிகுந்த எச்சரிப்பின் சத்தம். முதல் 3 வசனங்கள் மிக கடுமையான வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது என்பதை குறிப்பிடுவதற்குத்தான் இந்த பழுத்த பழக்கொடை வைக்கப்படுகிறது. 2வது வசனத்தின் நிறைவு பகுதி இப்படித்தான் சொல்லுகிறது. வாசிகள். அப்பொழுது கர்த்தர் ஆமோஸை நோக்கி சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இப்போது முடிவு காலம் வந்துவிட்டது. பழுத்த பலம் சுட்டுகிற செய்தி, முடிவு காலம் வந்துவிட்டது. ஆகவே எச்சரிக்கையோடு இருக்கிறேன். இந்த முடிவு காலம் எதை நோக்கி அழைத்து செல்கிறது? இந்த முடிவு காலம் என்பது கடவுளுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. கடவுளுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு தொடங்குவது என்பது மாத்திரமல்ல, கடவுளுடைய பிள்ளைகளுக்கே நியாய தீர்ப்பு என்றால் கடவுளுடைய திட்டத்துக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை எச்சரிக்கின்ற பகுதி இந்த பகுதி. 3ஆம் வசனம் கடுமையான சொற்களோடு தொடங்குகிறது. அந்நாட்களில் தேவாலயத்தின் பாட்டுகள் எல்லாம் அலறுதலாக மாறும். எல்லா இடங்களிலும் பிரேதங்கள் எல்லாம் புலம்பல்கள் இல்லாமல் எரிந்து போடப்படும். கடந்த காலத்தில் பார்த்தோம். கடந்த 7 ஆண்டுகள் தொற்று நோய் காலத்தில் எவ்வளவு பாடுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். நமக்கு அருமையானவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், மதிப்பு மிக்கவர்கள் இறந்து போன போது அவர்களுக்கு அருமையானவர்கள் பக்கத்தில் போய் நின்று கட்டி அணைத்து நம்முடைய வேதனையை வெளிப்படுத்துவதற்கு கூட புலம்பல்கள் இல்லாமல் பிரேதங்கள் தூக்கி எறியப்பட்டன. கையில கொண்டு அடக்கம் பண்ண முடியல. இயந்திரங்களை கொண்டு நாம் அடக்கம் செய்வோம். தூக்கி எறிவதை போன்ற இயந்திரங்களை கொண்டு நாம் அடக்கம் செய்வோம். ஏன்? கடவுளின் கோபம் பற்றி இருக்கின்ற நாள் அது. ஏன் கடவுளின் கோபம் பற்றி இருக்கிறது? கடவுள் ஏன் இவ்வளவு வேதனைப்படுகிறார்? ஏன் தன்னுடைய ஆத்மாவையால் இவ்வளவு தூரம் அவர் துடிக்கின்றார்? 4ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரை கிட்டத்தட்ட 4 வசனங்கள் பாடுகளை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எளியோரை நசுக்கி நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களை அழிக்கின்றார். அழிக்கின்றவர்களை நோக்கி கடவுளுடைய வார்த்தை வருகின்றது. எளியவர்களை நசுக்கி ஒடுக்கப்பட்டவரை அழிக்கின்றவர்களை நோக்கி கடவுள் கோபப்படுகிறார். வரலாற்றில் நீரோ என்ற ஒரு மன்னன் இருந்தார். அந்த மன்னன் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய அமைச்சரவையில் ஒரு வினா வைக்கப்படுகிறது. மன்னா, நாட்டில் பிச்சைக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். அவன் மிக கொடூரமானவன். நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். வரலாற்றில் கிட்டத்தட்ட 1 கோடி யூதர்களுக்கு மேலாக இருக்கின்ற மக்களை அழித்து விட வேண்டும் என்று துடித்தவன். 1,40,00,000 பேர் ஜெர்மானியத்தில் இருந்து கொண்டிருந்தவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த ஹிட்லரை போன்ற கொடூரமானவன் இந்த நீரோ என்கின்றவன். அவன் சொன்னான், எல்லா பிச்சைக்காரர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு வாருங்கள் என்று. கொண்டு வந்த பிறகு சொன்னான், எல்லாரையும் அழித்து விடுங்கள், பிச்சைக்காரர்கள் இப்போது நாட்டில் இல்லாமல் செய்துவிட்டேன். ரத்த திரட்சியின் மீது நின்று கொண்டு கொக்கரித்த கூட்டமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எளியோர்களை பார்த்து எளியோர்களை அழித்து அதன் வழியாக சுரண்டுகிற சமூகமாக. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழலுக்கு எதிராக கடவுள் நிற்கிறார். உலகமே கொரோனா தொற்றினால எல்லாம் எழுந்து போகின்ற சூழ்நிலை. பல்வேறு நிறுவனங்களுடைய விலை மதிப்பீடு குறைந்து கொண்டே போனது.
அப்படித்தான் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னனுடைய பங்குகளுடைய விலைகள் எல்லாம் வீழ்ச்சி அடைக்கப்பட்டிருந்தது. அந்த மன்னன் செய்கிறான், தன்னுடைய நண்பனுக்கு அவன் நட்பு பாராட்டமான மகிழ்வை ஏற்படுத்துவதற்கென்று எல்லாவற்றையும் விலையை கூட்டினான். எரிபொருளுடைய விலையெல்லாம் ஏற்றினான். அதானி குடும்பம் இப்போது ஆசியாவில் 6வது இடம். அப்பேற்பட்ட மன்னன் வாழ்கின்ற இடத்தில் நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஏழை மக்களை சுரண்டி 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 யாரையோ ஒழுக்க வைக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுளுடைய வார்த்தை வருகிறது பகிரங்கமாக, மிகவும் எச்சரிக்கையோடு வருகிறது. நீங்கள் ஏழைகளை சுரண்டி ஒடுக்கப்பட்டவரை அழிக்க முற்படுகிறீர்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல, இப்படி எல்லாம் சுரண்டி கொண்டு நாங்கள் கடவுளுக்கு தொண்டாற்றுகிறோம் என்கின்றபடி மதத்தை தூக்கி பிடிக்கிறீர்களே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிற வார்த்தை அங்கே வருகிறது. இந்தியாவும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஏழைகளை சுரண்டுவது, ஏழைகளுடைய உரிமைகளை இன்னுமாக அபகரிப்பது, ஒரு சிலர் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவருடைய வாழ்முறையெல்லாம் பறிப்பது, இப்படிப்பட்ட இன்னல்களுக்கு நடுவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றுக்கு மாறாக இந்த சமூகம் நல்ல முறையில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இந்த சமூகம் சமூகமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய மனிதமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உழைத்தவர்களை நாம் அடையாளப்படுத்துகின்ற போது விமர்சனத்துக்குள்ளாகிறோம். கடந்த வாரம் என்னுடைய செய்தியை நீங்க முகநூல்ல சென்று சந்தித்திருப்பீர்கள். ஆனால் எத்தனை விமர்சனங்கள் வந்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க முடியும். உண்மையாக யாரெல்லாம் இந்த சமூகத்தின் நன்மைக்கு உழைத்தார்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற போது நாம் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுகிறோம். ஒன்றும் நாம் சூழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை விமர்சனங்களை நாம் சந்திப்போம். ஆனாலும் தொடர்ந்து இந்த சமூகத்தின் நல்வாழ்வுக்கு என்று நாம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து இந்த பாடுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். எங்களது சமூகத்தின் அவலங்களை கேள்வி எழுப்புகிறது, உங்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படும். சோர்ந்து போக வேண்டியது இல்லை. இந்த சமூகத்தின் தீமைகளை எதிர்த்து நீங்கள் குரல் எழுப்புவது மிரட்டப்படுவீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். பல்வேறு விதமான இன்னல்கள் நீங்கள் தூற்றப்படுவீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். கடவுளோடு பணியை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். 1800களிலேயே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கல்வியை கற்றுக்கொண்ட ஒரு மகள் இருந்தார். பூலே என்று சொல்லுடைய மனைவி. அவர் கல்வியை கற்று ஆசிரியராக திகழ்ந்தார். மிக எளிதாக விமர்சனத்தை வைத்து விடுகிறார்கள். இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் கல்வியை மறுத்திருந்தால் எப்படி அண்ணல் அம்பேத்கர் கல்வியை கற்றிருப்பார்? 1800களில் தான் தொடக்க கல்வியே இந்த சமூகத்திற்கு வந்தது. அதுவரை சமய கல்வியாகிறது. 1800களிலே கொல்கத்தாவில் இருந்த மெக்கலா என்கின்ற அந்த பிரபு வந்ததற்கு பிறகுதான் அவர் வந்ததற்கு பிறகுதான் இங்கே கல்வி முறை என்பது சமூகம் சார்ந்த கல்வியாக, அதுவரை அது சமய கல்வியாக, மந்திரங்களை மனப்பாடம் செய்கிற கல்வியாக இருந்ததே ஒழிய அது சமூக கல்வியாக அது மாறவில்லை. மெக்கலேவின் கல்வி பல்வேறு உணர்வுகள் விமர்சிப்பார்கள். ஆனால் மெக்கலேவின் கல்வியால் தான் நீங்களும் நானும் இந்த சமூகத்தின் மையத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னும் மையத்திற்கு வரவில்லை, சமூகத்தின் ஓரங்களில் இருந்து கொஞ்சம் நகர்ந்திருக்கிறோம். ஆனால் மிகச்சிறந்த ஆகச்சிறந்தவர்களாக தங்களை காட்டிக் கொடுக்கிற அறிவாளிகளாக இருக்கத்தான் செய்கிறார். அவர்கள் சொல்லுவார்கள், மெக்கலே கல்வி முறை மோசமானது, வெள்ளையனை உருவாக்குவதற்காக உருவாக்கி விட்டார்கள், அவனுக்கு பணி செய்வதற்காக ஆட்களை கொண்டு வந்தார்கள் என்று. இல்லவே இல்லை. இங்கே மனிதர்களாக மாற்றுவதற்கான தொடக்கமே மெக்கலேவின் கல்வி முறையில் அது இருந்தது. கல்விதான் நம்மை மாற்ற முடியும் என்பதை மிஷனரிமார்கள் அறிந்திருந்தார்கள். கல்விதான் இந்த சமூகத்தில் வறுமைக்கான மறுமொழி என்பதை அறிந்திருந்தார்கள். அதனால்தான் மிஷனரிகள் இந்தியாவிற்கு வந்தபோது அவர்கள் முதலில் செய்த பணி நற்செய்தி பணி என்று அவர்கள் கல்வி கூடங்களை திறந்தார்கள். வறுமையை நீக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான பணி இருக்கிறது. அது கற்க அவர்களை பழக்குவிப்பது. நீங்கள் உங்களுக்கு எந்த வயதானாலும் சரி படிக்க ஆரம்பியுங்கள். புத்தகங்களை வாசிக்க பழகுங்கள். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் படிக்கட்டும். நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி நீங்கள் படிக்க தொடங்குங்கள். உங்களை பார்த்து உங்கள் பேர பிள்ளைகள் படிக்கட்டும். நீங்கள் எந்த வயதுக்குரியவராக இருந்தாலும் சரி படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். படித்து படித்து படித்துதான் இந்த சமூகம் வளர்ந்திருக்கிறது. வறுமையை நாம் விரட்டுவதற்கு நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம் கல்வி.
கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கத்தி, ஒன்று சேர், புரட்சி செய். தொடக்கம் கற்றல், கற்றுக் கொடுத்துதான் ஆக வேண்டும். என் அன்பு சமூகமே, இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களை நசுக்குகின்ற போது கடவுள் குரல் எழுப்புகின்றார். எப்படி ஒடுக்குகிறீர்கள்? பணத்தை கொண்டு சுரண்ட வேண்டும் என்று கொடுக்கிறீர்கள். 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் எப்படி சொல்லி ஆமோஸ் இறைவாக்கின் புத்தகம் 8வது அதிகாரம் 5ஆம் வசனம், மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து, கவனியுங்கள், தரித்திரனை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு சொல் செருப்புக்கும் அவனை விற்று போடுகிறீர்கள். தானியத்தின் பலரை விற்பதற்கும் நீங்கள் துணிந்து விடுகிறீர்கள். பணம் வேண்டும் என்பதற்காக எந்த ஈனத்தையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற சமூகமாக மாறிவிடுகிறீர்கள். மரக்கால் என்பது படி, 4 படி சேர்ந்தது மரக்கால் என்று சொல்லுவார். அதனுடைய அளவை குறைத்து இது மரக்கால் என்று நீங்கள் தானியத்தை விற்கிறீர்கள். வழிபாடு முடிந்த பிறகு மேத்யூவோடு பேசிக்கொண்டு சொல்லுகிறார். மேத்யூ சொன்னார், ஆமாண்ண, அந்த மரக்கால் தானியத்தை குறைச்சா என்ன அர்த்தம்? சாப்பாட்டை குறைக்கணும்னு அர்த்தம். ஒருவருடைய அடிப்படை தேவை உணவு. ஒருத்தர் போதும் சொல்லக்கூடிய போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்று இருக்குமானால் அது உணவு மட்டும்தான், சாப்பாடு தான், சோறு தான். ஆனால் அதுவே கிடைத்து விடக் கூடாது, அதை பணமாக்க வேண்டும் என்று துடிக்கின்ற சமூகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மரக்காலை குறைக்கிறோம் என்றால் அவனுக்கு போதுமான உணவை கூட கொடுக்க கூடாது. நன்றி தம்பி. எவ்வளவு தூரம் ஆழமாக இந்த சமூகத்தை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த மரக்கால்களை குறைக்கின்ற போது ஒருவரின் வாழ்வாதாரத்தை நாம் குறைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். இதுதான் மிகப்பெரிய வன்முறை. ஒருவருடைய வாழ்வாதாரத்தை அல்லது வாழ்வதற்கான சூழலை பறிக்க முற்படுவது கடவுளின் பார்வையில் மிகப்பெரிய வன்முறை. அதனால்தான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் தரித்திரனை ஒரு பணத்திற்கும் எளியவர்கள் ஒரு சோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கு தானியத்தை பகலாக்குகிறீர்கள். இப்படியெல்லாம் செய்துவிட்டு ஆண்டவருக்கு செய்கின்ற நாளை கூட இது எப்போது முடியும் என்கின்ற காத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களே. அமாவாசை எப்போது முடியும்? ஓய்வு நாள் எப்போது முடியும்? நான் வியாபாரத்தை தொடங்க வேண்டும், நான் பெருக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். திட்டமிடப்பட்ட வன்முறையை இந்த சமூகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். வறுமை என்பதற்கு 2 விதமான அளவீடுகளை வைக்கிறார்கள். ஒன்று, வறுமை என்பது ஒன்றும் இல்லாமல் இருப்பது. வறுமை இருக்கிறார்கள், சாப்பிட முடியல, தங்குவதற்கு போதுமான இடம் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுகிற வறுமை என்று சொல்லுகிறோம். ஆனால் ஐநா சபை இன்னொரு வறுமை என்றும் குறிப்பிடுகிறார்கள், ஸ்ட்ரக்சரலைஸ்டு பாவர்ட்டி என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு போதுமான இடம், போதுமான வருமானம், போதுமான உபகரணங்கள் இவையெல்லாம் இல்லாவிட்டால் அவன் வறுமையில் இருக்கிறான். அமெரிக்காவை பொறுத்தவரை வீட்டுல டிவி இல்லைன்னா அவர்கள் வறுமைக்குரியவர்கள். ஆனால் இந்தியாவில் சாப்பிடக்கூட முடியாதவர்கள் வறுமையில் இருக்கிறவர்கள். அப்படி சாப்பிட முடியாதவர்கள் எண்ணிக்கை இந்தியாவை பொறுத்த மட்டில் 38% இருக்கிறார். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடாதவர்கள் 38% இருக்கிறார். தமிழகத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் நல்வாழ்வுக்காக உழைத்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பணியை, கிறிஸ்துவின் பெயரை சொல்லாமல் உழைத்து இந்த சமூகத்தை பண்படுத்த ஏராளமான பேர் இருக்கிறார். ஆனால்தான் இங்கே உணவை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற பார்வையுடையவர்களாக நாம் இருக்கிறோம். அரசாங்கம் இலவசமாக கொடுக்கிறது என்று சொன்னால் இலவசமாக கொடுக்கிற நிலையை எண்ணி நகையாடுகிற கூட்டம் இன்னொரு புறம் இருக்கிறது. அது முக்கியம் இல்லை. ஆனால் அனைவருக்குமான உணவை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் கடமை என்பதை கடவுளின் பார்வையில் இங்கு அரசாங்கங்கள் நிகழ்த்தி இருக்கின்றன. மிக கேவலமாக பேசுகிறவர்கள் உண்டு. ஒளிபெருக்கி முன்னால் நின்று விட்டால் எதை வேண்டுமானாலும் பேசுவது. இலவசம் இலவசம் என்று சொல்லி பிச்சைக்காரர்கள் ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். பிச்சைக்காரர்கள் ஆக்கிற சமூகம் வேறொரு சமூகம். நிலத்தை மறுத்து, உழைப்பை மறுத்து, கல்வியை மறுத்து, மனித உரிமை மறுத்து, மாண்பை மறுத்து 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 ஒரு கூட்டத்தை அடிமையாக வைத்திருந்தார்கள். அவர்கள் தான் இந்த சமூகத்தின் குற்றவாளிகள். அவர்களை பற்றி பேச மாட்டார்கள். யார் இந்த சமூகத்திற்காக உழைத்தார்களோ, உருவாக்கியிருக்க அவளை சொல்வார். இந்த திராவிட சமூகம் தான் இவர்களை பிச்சைக்காரனாக வைத்திருக்கிறது என்று குற்றப்படுத்துகிறார்.
உண்மையில் வேலைக்கே வர வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு நிறுத்தியது யார்? உழைப்பு மறுக்கப்பட்டது இந்த சமூகத்திற்கு என்று ஒரு சூழ்நிலை உருவாக்கினது யார்? கல்வி கற்றால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய வெறுப்பை உமிழ்ந்தவர்கள் யார்? அவர்கள் மீது கோபத்தை செலுத்தால் மறுக்கின்றவர்கள் அல்லது அவர்களை நல்லவர்களாக காட்ட வேண்டும் என்றவர்கள் யார் இந்த மக்களுக்காக உழைத்தார்களோ அவர்கள் மீது இந்த குற்றங்களை வாரி அரைத்துக் கொண்டிருக்கிறார். அதை சொன்னதற்குத்தான் 60 விமர்சனங்கள். அதுவும் அவர்களை தடை செய்து விட்டேன் மகன் தடை செய்யாமல் இருந்தால் இன்னும் விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கீழ்த்தரமான விமர்சனங்களை சந்திப்பதற்கு ஒன்றும் நம் தயங்கங்கள். விமர்சனங்கள் வந்தபோதுதான் இன்னும் நாம் கீழே இறங்க முடியாது. ஒரு கட்டத்தில் தவிர்த்தோம். அன்பிற்குரியவர்களே, மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கேட்கிற சத்தங்கள் எல்லாம் சரியானது என்று நினைத்து விடாதீர்கள். என் அன்பு தம்பிகளே, இளைஞர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற சத்தம் சரியானதா என்று கேளுங்கள். இது கடவுளின் சத்தமா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த சமூகத்தில் நீங்கள் கல்வி கற்பதற்கு மறுக்கப்பட்டீர்கள், வேலை செய்வதற்கு மறுக்கப்பட்டீர்கள். இந்த சமூகத்தில் நீங்கள் உடையை உணர்த்துவதற்கு நீங்கள் மறுக்கப்பட்டீர்கள். எவ்வளவோ உழைத்து உணவை தவிர்த்து வயிற்ற பச்சத்திலேயே கட்டிட்டு ஒரு செருப்பு வாங்க எல்லா இடங்களிலும் போட்டு போக முடியாதபடி நீங்கள் மறுக்கப்பட்டீர்கள். உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பது இந்த சமூகத்தில் கிறிஸ்துவின் பெயரை சொல்லாமல் கிறிஸ்துவின் பணியை செய்தவர்களாக அவர்களை எளிதாக விமர்சிக்கிறார்கள். பிச்சை எடுக்கிறபடி இன்னைக்கு சமூகத்தை வச்சுட்டீங்களே சொல்லி ஏளனம் பேசுகிறார்கள். மிகுந்த ஜாக்கிரதையோடு வறுமைக்கு எதிராக கிறிஸ்துவம் தன் பணியை செய்தாக வேண்டும். அன்பானவர்களே, இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும், அதுக்கு அடுத்தபடி 6வது வசனம், நாங்கள் தானியத்தின் பண்டகசாலையை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் தானியத்தை கொடுத்து பசியை ஆற்றுவதற்கு இதை எப்போது விற்போம், அதற்கு கடவுளுடைய பண்டிகை சீக்கிரம் குறைக்கப்பட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட சூழல்களுக்கு மத்தியில் தான் நாம் இன்னும் ஒரு காரியத்தை ஆழமாய் சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்திகளை பொறுத்த மட்டிலும் லூக்கா எப்போதும் ஏழைகள் பக்கமாக, எப்போதும் பெண்கள் பக்கமாக, ஒடுக்கப்படுகிற மக்கள் பக்கமாக, இன்னுமாக இந்த சமூகத்தின் அவலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பக்கமாக நிற்கின்ற நற்செய்தியாளராக லூக்காவை பார்க்கின்றார்கள். அந்த நற்செய்தி நூலில் ஒரு அதிகாரம் முழுக்க 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 பணம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறது. இந்த 16ஆம் அதிகாரம் முழுமையும் பணம் சார்ந்த விஷயங்களையே பேசுகிறதை நாம் காண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் முத்தாய்ப்பாக என்ன சொல்லுகிறார் என்பதை நிறைவு செய்கிற பகுதியாக இந்த 16ஆம் அதிகாரத்தில் 19 தொடங்கி 31 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் சொல்லுகின்றன. முதல் பகுதி அநீதியான உக்கிரக்காரன். 12ஆம் வசனம் 12ஆம் வசனங்களிலே காணுகிற போது அங்கே மிக நேர்த்தியாக சொல்லப்படுகிற செய்தி, நீங்கள் யாருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க போகிறீர்கள். அங்கே 2 பேர், ஒருவர் கடவுள், இன்னொருவரை பற்றி சொல்கிறோம் பணம் என்று சொல்கிற மேம்மன், MAMMON, மேம்மன் என்று சொல்லப்படுகிற இன்னொரு நிலை வருகிறது. நீங்கள் யாருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் 2 பேருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கவே முடியாது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். எச்சரிக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர்கள் அதை கேட்கிறார்கள், கேட்டு பதிலளிக்கிறார்கள். வாசிப்போம் 16, 14. 14 இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை என்ன செய்தார்கள்? பொருளாசைக்காரர்கள் மற்றவர்களை பரிகாசம் செய்தார். நமக்கெல்லாம் இந்த பரிகாசம் மிக எளிதாக வந்துவிடும். அது ஒரு நியாய உணர்வோடு இருப்பதை போல தோற்றம் அளித்து விடுகிறது. என்னுடைய மகள் 1வது அல்லது 2வது படிப்பாள் என்று நினைக்கிறேன். 1வது படிக்கிறார் அந்த வயது. நான் பர்ன்சைட் பகுதியில ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வந்திருந்தோம். அப்போ ஒரு டிவி பார்த்துட்டு ஒரு நாள் சொல்லுகிறாள், டாடி நான் பெருசான போலீஸ் சாமி. எதுக்கு கேட்டேன். எதுக்கு சாமி? இந்த போராடுறவங்க எல்லாம் நான் அடிச்சு ஒடுக்கிடுவேன். போராடுகிறவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக இந்த தொலைக்காட்சி புகுத்துற அந்த புகுத்தலை என் மகளுடைய மனதில் பதிந்து விட்டது. எத்தனை வயசுல? 4, 5 வயதுல. இப்போது வருகிற செய்திகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆசிரியருடைய போராட்டங்கள், அரசுடைய போராட்டங்களை காணுகிற போது நம்முடைய மனதில் என்ன வருகிறது? இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க உங்களுக்கு, இதெல்லாம்
நான் எவ்வளவு படிச்சுட்டு எவ்வளவு தெரியுமா சம்பளம் வாங்குறேன், 10,000 ரூபாய் வாங்குறேன், 15,000 ரூபாய் வாங்குகிறேன் என்று நம்முடைய ஆற்றாமையின் வெளிப்பாட்டை அவர்களை பார்த்து என்ன செய்து விடுகிறோம், பரிகாசம் செய்து விடுகிறோம். சரியா இது? உங்கள் கல்விக்கும் உங்கள் வேலை வாய்ப்புக்குமான உழைப்பிற்கும் நீங்கள் போராடி பெற்றிருக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு பெற்றுக்கொள்ளுகளை பார்த்து பரிகாசம் செய்யலாம் நாம் மாறிவிடும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பணத்துக்கு நீங்கள் வணங்குகிறீர்களா, பணத்தை நீங்கள் தெய்வமாக வணங்குகிறீர்களா, அல்லது கடவுளை நீங்கள் தெய்வமாக வணங்குகிறீர்களா? நீங்கள் 2 பேரை வணங்க முடியாது. நமக்கு எப்பவுமே பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்துதான் போறாங்க. கார் வாங்கிட்டாங்க, பங்களா வாங்கிட்டாங்க, உங்களையும் என்னையும் சுரண்டி 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 ஒரு கூட்டம் கொழுத்து கொழுத்து உலகத்தின் பெரிய பணக்காரனாக மாறிக்கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. பணக்காரர் என்று அவர்களை குறிப்பிடுகிற ஒன்று. சுரண்டி சுரண்டி கொடுக்கின்ற கூட்டத்தை எச்சரிக்கின்ற செய்தி அது. நமக்கு அருகில் இருக்கிறது தான் நமக்கு கண்ணாக இருந்து விடும். பரியாசம் செய்வதிலே எளிதாக மற்றலை நாம் குற்றப்படுத்தி விடுகிறோம். இந்த நிலையில் தான் ஆண்டவர் ஒரு உவமையை கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை மிக ஆழமாக இப்படிப்பட்ட பணச்சிக்கல்களுக்கு எது தீர்வு என்பதை அவர் சொல்லாமல் அவர் செய்து முடிக்க ஒன்றை நாம் காண முடியும். ஒரு உவமை வருகிறது. இயேசு கிறிஸ்து எங்கேயும் இப்படிப்பட்ட உவமையை பயன்படுத்தவில்லை. இங்கே ஒரு நபரின் பெயரை கொண்ட ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு நல்ல சமாரியன் என்ற உச்சமான ஒரு கதை இருக்கிறது, உவமை இருக்கிறது. அதில் கூட சமாரியனுடைய பெயரை அவர் சொல்லவில்லை. இன்னும் நிறைய இடங்களில் அவர் ஊமைகளை பயன்படுத்துகிற போது தனிப்பட்ட பெயர்களை பயன்படுத்தவில்லை. ஆனால் இங்கே ஒரு பெயரை பயன்படுத்துகிறார். என்ன பெயர்? லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தார். அவர் எங்கே இருந்தாரா? முந்தைய வசனம் சொல்கிறது. 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு மனுஷன் இருந்தார், அவன் ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற உடையும் அணிந்திருந்து அனுதினமும் விருந்துண்டு வாழ்ந்தார். சம்பரமாய் அப்படின்னா விருந்துண்டு வாழ்ந்திருந்தான். ஒரு பணக்காரன் இருந்தான். அந்த பணக்காரன் ஒவ்வொரு நாளும் வெளியேற பெற்ற உடையை அவன் அணிந்திருந்தான். சொல்லுவாங்க வெல்வெட்ஸ் என்பாங்க, வயலட்ஸ், ரெண்டும் வெல்வெட் என்று சொல்லுவாங்க. இந்த ஊதா வண்ணம் என்று சொல்லுகிற ஒன்றை இருக்கும். நகை வாங்கும் போதெல்லாம் என்ன கலர் காகிதத்துல மடிச்சு தருவாங்க? ஊதா வண்ணத்துல. அது அவ்வளவு கிராண்டா தெரியுமா அதை பார்க்கிறப்போ. மற்ற எந்த வண்ணத்தை காட்டிலும் ஊதா வண்ணம் அவ்வளவு சிறப்பாக தன்னை எப்போதும் சிறப்பானவனாக காட்டுவதற்கு மிகச்சிறந்த ஊதா உடையை அணிந்தவன். நாள்தோறும் விருந்துண்டு கொழுத்திருந்தவன். ஆனால் யூத பாரம்பரியத்தில் நாள்தோறும் விருந்து என்பது அவர்கள் வழக்கம். மருந்தும் விருந்தும் எத்தனை நாள்? ஆனால் இவன் தினமும் விருந்துண்டவன். அவன் வீட்டு வாசலிலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் லாசர். இது கதை, அதனால் அவன் என்கிறேன். லாசர் என்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். லாசர் என்பது லத்தீனிய மொழிபெயர்ப்பு. இது டிரான்ஸ்லிட்ரேஷன், ஒலிபெயர்ப்பு. எபிரேயத்தில் எலியேசர் தான், லத்தீனில் லாசர். எபிரேயத்தில் எலியேசர் என்பதற்கு என்ன பொருள்? கடவுள் என் உதவியாளர். God is my helper என்று. God is our helper. அதான் எலியேசர். இங்கே இந்த சுட்டுகிற இந்த நபர், லாசர் என்று சுட்டுகிற இந்த நபர் கடவுளின் உதவியாளன் வாசலிலே இருக்கிறார். அடுத்த பகுதியை வாசிக்கிறோம். ஒரு ஏழை பிச்சைக்காரன் ஒருவன், ஒன்றும் இல்லாதவன் அங்கே இருந்தான். அவன் என்ன நிறைந்திருந்தானா? புண்களால் நிறைந்திருந்தவனாக இருந்தான். அவன் புண்களால் நிறையப்பட்டவனாக இருந்தான். இந்த சமூகத்தினால் அவன் காயம் ஏற்படுத்தப்பட்டவனாக இருந்தான். ஏராளமான பொருட்கள் எப்போது வெடிக்கும் என்று தெரியாது. இந்த சமூகத்தினால் ஏராளமானவைகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனையும் பொருட்கள். முன்னாடி வசனம் சொல்கிறது அவன் தரித்திரம் ஒன்றும் இல்லாமல் இருந்தான். பின்னாடி சொல்லப்படுகிறது அவன் நிறைந்திருந்தான். தரித்திரத்தில் அவன் நிறைந்திருந்தான். வசனம் சொல்கிறது லாசரு என்கிறவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தான். அதான் தரித்திரம். ஆனால் அடுத்த பகுதியே வருகிறது, அவன் பருக்களால் நிறைந்திருந்தான். அவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தானா? நிறைந்திருந்தான்.
எவற்றில் நிறைந்திருந்தான்? இந்த சமூகத்தினால் ஏற்பட்ட கொப்பளங்களினால் அவன் நிறைந்திருந்தான். இந்த சமூகத்தினால் ஏற்பட்ட கொப்பளம் அவனுக்கு காயத்தை ஏற்படுத்துகிறது, புண்களை ஏற்படுத்துகிறது, வடுக்களை ஏற்படுத்துகிறது. ஏன்? அங்கே ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. வாசிங்க. அவன் வாசல் அருகே இருந்தான். என்ன பொருள் தெரியுமா? அருகருகே இருக்கிறார், பணக்காரன் இருக்கிறார். பணக்காரன் வாசலில் ஒரு தரித்திரன் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறான், ஆனாலும் பார்க்காதவனாக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆனால் இங்க என்ன நடக்கிறது? தொடர்ந்து வாசிப்போம். அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே. அன்பானவர்களே, இந்த பணக்காரர்கள் என்ன செய்வார்களா, இந்த பிரெட் ஹங்ஸ் என்று சொல்வார்கள். துணிக்கை பிரெட் ஹங்ஸ் எடுத்து தங்களுடைய கைகளை துடைப்பார்கள். இல்ல, புரியுத நான் சொல்லுகிறது? ரொட்டியினுடைய ஓரப்பாடெல்லாம் வெட்டி போடுவாங்க இல்ல, அதை எடுத்துதான் தங்களுடைய கைகளை துடைப்பாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி. ஒரு முறை நம்முடைய ஆலய கட்டுமான பணியில நமக்கு கன்சல்டன்ட் என்ஜினியராக இருக்கிறவர் சொன்னார், இங்க ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டப்பட்டது, தங்குவதற்கான விடுதி அங்கேயே உணவெல்லாம் ஆயத்தப்படுத்துவாரு. அங்க போய் சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான், ஆனா அங்க சாப்பாடுடைய ரேட்டே வேற. ஏன்னா ஒரு பெட்டி நிறைய தக்காளி வந்தது என்றால் அவர் ஒவ்வொரு தக்காளியும் கிளவுஸ் போட்டு எடுத்து செக் பண்ணான். இது நான் சொல்லுகிற இந்த நிகழ்வு நடந்தது 20 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒவ்வொரு தக்காளியும் எடுத்து பார்த்து எது நன்றாக இருக்கிறது என்று பார்த்து 3/4 கழித்து விடுவாராம், கொஞ்சம் மட்டும் தான் எடுத்துப்பாராம். நன்றாக இருக்கிறதை மட்டும்தான் பயன்படுவாங்க, மற்றெல்லாம் தூக்கி போடுறான். அப்படி மிகச்சிறந்த உணவை மட்டுமே இங்கே தயாரிப்பார்கள். அதனால்தான் அவ்வளவு விலைங்க. அது கூட பரவாயில்லை, மிகச்சிறந்தவற்றை எடுத்து உணவு சமைப்பது கூட பரவாயில்லை. ஆனால் உணவை எடுத்து தன்னுடைய கையை துடைப்பது என்றால் எவ்வளவு பெரிய, எனக்கு நாக்கு தடுக்கின்றது சொற்கள் வேண்டாம் என்று. அவன் தூக்கி எறிகிற துணிக்கையை வைத்துக் கொண்டு பிழைக்கின்ற கூட்டம். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த சமூகத்தில் வைக்கப்பட்டார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தாத்தா என்னிடம் சொன்ன கதை உண்டு. அறுவடை நடக்கும். அறுவடை நடக்கின்ற போது சமூகத்தின் ஓரப்பாரங்களில் இருக்கிறவர்கள் சாக்கை எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஓரமாக அமர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் உழைப்பதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை. மற்றவர்களை போல இவர்கள் இறங்கி அந்த கதிர்களை அறுப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அந்த தானியங்களை இவர்கள் தொட்டுவிடக் கூடாது. இவர்கள் தொட்டால் என்னாகிவிடும்? உழைப்பு மறுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் அளந்து போடுவார்கள். அளந்து போட்ட பிறகு கருப்பாங்கி வா அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவான், ஒரு பாத்திரத்தை எடுத்து அளந்து போட்டு வச்சுக்கப்போ அதற்கு காசோட வாங்க மாட்டான். இவன்ட்டு எல்லாம் வாங்குறதா? உழைப்பை மறுத்து இவன் தூக்கி எறிவதை கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த சமூகத்தில் நிர்பந்திக்கப்பட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த வாரம் இந்த வினாவை வைக்கிற 10 ஆண்டுகளில் நம்முடைய மக்களுக்கு அரசு பணியே கிடைக்கவில்லை தெரியுமா? அதற்கு முன்பும் அரசு பணியே கிடையாது தெரியுமா? இவர்கள் உழைத்துதான் அந்த பணிகள் வந்து சேர்ந்தது. நம்முடைய சுயநலங்கள் தொடர்ந்து மற்றவர்களை கீழே தள்ளிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த லாசரு அவன் தூக்கி போடுவதை வைத்து அவன் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்ச்சி அப்படியே முடிவடைகிறது. அடுத்த காட்சி தோன்றுகிறது. இருவரும் மரித்து போகிறார். இதில் யார் பாவத்தை அறிக்கை செய்து மறுபடியும் பிறந்து திருமுழுக்கு பெற்று ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவன்? லாசருவா? பணக்காரனா? யார் இதை செய்தவர்கள்? யார் பரலோகத்திற்கு போக முடியும்? அதை பற்றியெல்லாம் இங்கு ஒன்றும் இல்லை. 2 பேரும் மரித்து போகிறார்கள். மரித்தவர்கள் கண்விழித்து பார்க்கிறார்கள். ஒருவன் பாதாளத்தில் இருக்கிறான், இன்னொருவன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். இந்த செல்வத்தை இவ்வளவு நான் பெற்றுக் கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். நான் இவ்வளவு சுகத்தோடு நலத்தோடு இருக்கிறேனே, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று ஆசீர்வாதத்தை சாக்காக சொல்லிக் கொண்டு சுரண்டு கொடுத்து பெருத்திருக்கிற சமூகம் அவர்கள் பாதாளத்தில் இருந்தார். உண்மையிலுமே கடவுள் ஆசீர்வதித்திருந்திருந்தால் அந்த ஆசீர்வாதத்துக்கு இவன் எங்கே இருந்திருக்க வேண்டும்? ஆபிரகாமின் மடியில். ஆனால் அவன் பாதாளத்தில் இருக்கிறான். ஆனால் சுரண்டப்பட்டு முற்றிலும் இந்த சமூகத்தில் தூக்கி எறியப்பட்டு தூக்கி எறியவைகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த
இந்த லாசரோ ஆபிரகாமின் படியில வந்திருக்கிறார் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற போது யாருக்கு தொண்டாற்றுகிறேன் என்பதை பொறுத்துதான் கடவுளின் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. நான் கடவுளுக்கு தொண்டாற்றுகிறேனா அல்லது பணம் என்று சொல்கிற மேமன் என்று சொல்கிற அவற்றுக்கு தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறேனா? நான் எதற்கென்று உழைத்துக் கொண்டிருக்கிறேன்? பணம் 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 வேண்டும் என்று குவிப்பை நோக்கி அலைந்து கொண்டிருப்பது, எல்லாரும் இருப்பிலிருந்து பறித்துக் கொண்டே இருப்பது, அதுவா? அதற்கென்றால் நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். நான் மட்டுமே இருக்க வேண்டும், மற்றவர்களை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. என் அன்பு சமூகமே, இப்படிப்பட்ட சமூகத்திற்கு முன்பாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் இவர்களுக்கு முன்பாக சான்றுரைப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். மிஷனரிமார்கள் கற்றுக் கொடுத்தார்கள், அப்படியே கற்று 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 கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து இந்த சமூகம் இறையரசாக வளருவதற்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நான் மறுபடியும் மறுபடியும் இறையரசு என்ற வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அதுதான் முழுக்க அவருடைய செய்ததுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சுயமாக இருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் நம்மிடத்தில் வருவதற்கு நீங்களும் நான் உழைக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை பாடுகிற போது இப்படி பாடுகிறோம் அல்லவா? உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை என்று அந்த பரலோக ராஜ்யம் இங்கே உருவாக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கிறிஸ்தவராக இந்த வறுமைக்கு எதிராக நாம் செயல்படுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளாக படித்து வேலைக்கு வாருங்கள், அரசு பணிகளுக்கு வாருங்கள். நீங்கள் அந்த இடத்தை மாற்றுங்கள். இந்த இடம் ஆண்டவருக்குரிய இடமாக மாற வேண்டும் என்று உங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருங்கள். வறுமைக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும். வறுமைக்கு எதிராக நாம் செயல்பட்டாக வேண்டும். இங்கே இன்னொரு காட்சி நடக்கிறது. இரண்டு பேரும் வறுமைக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு கண்முழிக்கிறார்கள். ஒருவன் பாதாளத்தில் இருக்கிறான், இன்னொருவன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். பாதாளத்தில் பணக்காரன் இருக்கிறான். ஆசீர்வாதம் என்று நினைத்த அந்த ஆசீர்வாதத்துக்குரியவன் பாதாளத்தில் இருக்கிறான். வறுமை சாபம் என்று நினைத்தவன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். ஆபிரகாம், இந்த ஆபிரகாம் இடத்துல இந்த மனிதன் ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? அப்பொழுது அவன், என் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என்னாவை குளிர பண்ணுவதற்கு அவனுக்கு கட்டளை கொடுத்து அவனுக்கு அனுப்புங்க. அவன் எதுக்கு தெரியுமா? லாசரு அவன் எப்போதும் எனக்கு எதிர்மணியை செய்ய வேண்டும். நாங்கள் தலையில் பிறந்தவர்கள், நாங்கள் எங்களுக்கு மூல பெருசு, நாங்கள் நாம் ஞானவான்கள். ஆகவே தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், பாதத்தில் பிறந்தவன், இங்க எங்கேயும் பிறக்காமல் ஐந்தாவது ஒருத்தன் பிறந்திருக்கிறான் பஞ்சமன். இவர்கள் எல்லாரும் எங்களுக்கு எப்போதும் ஏவல் பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். செத்தோம் திருந்தாத கூட்டம் இல்ல, தன் அடி வாங்குறேன், அப்பவாது திருந்துங்கடா. பிளீஸ் சார், தெரியுதுல்ல, மானமே போயிடும் சார், மூளை பெருசாச்சு. நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைத்தேன். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைச்சேன். வேற வழியே இல்லை. எவ்வளவு அடங்காதது! என் பணக்காரன் பாதாளத்தில் இருக்கான், பாதாளத்தில் சொல்கிறான். நேரடி யார்கிட்ட கேட்கல? லாசர்கிட்ட கேட்கல. யாரிடம் கேட்கிற? ஆபிரகாம். ஆபிரகாம் யார் தெரியுமா? ஆபிரகாம் லோத்தும் ஒன்றாக இருந்த போது அவருடைய கால்நடையிலும் அவருடைய செல்வத்தையும் அந்த நிலம் என்ன பண்ணல, தாங்க கூடாத அளவுக்கு இருக்கிற அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பு. செத்து சுண்ணாப்பானா கூட இந்த பணக்காரன் யாருதான் பேசுறான்? லாசரிடம் கேட்க முடியாது. ஏவலுக்கு இருக்கிறவர்கள் இங்க நினை நண்பு திருச்சபையே, ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ திருந்தவே மாட்ட, உனக்கும் எனக்கும் நடுவே ஒரு பிளவு உண்டாயிரு, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிளவை மாற்றுவதுதான் கிறிஸ்தவத்தின் பணி. இந்த பிளவை உடைத்திருக்கின்ற பணியை மேற்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பிளப்பு இருக்கும். எதற்காக? அநீதியினால இருப்பவர்கள் ஒருபோதும் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவனாக இருக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற பிளப்பு.
அந்த பிளப்பை எங்க காட்டுகிறார். காண்பித்து அவர் மறுபடியும் சொல்லுகிறார், சரி எனக்கு தண்ணி தள்ளினா பரவாயில்ல, என் கூட பிறந்தா கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவர்களுக்கு போய் இந்த லாஸ்ல என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி மறுபடியும் ஏறு, மறுபடியும் அவன் எனக்கு தண்ணீர் கொடுக்க சொல், இல்லையா மறுபடியும் போய் அவன் என் சகோதரர்கள்லாம் வேலையை செய்ய சொல். அன்பானவர்களே, வறுமைக்கு எதிராக நாம் நிற்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். பணம் எப்போதும் மனதை மாற்றிக்கொண்டே இருக்கு. மேமன் என்று சொல்கிற பிசாசு ஒருபோதும் மனம் திருந்த விடாமல் உங்களை துரத்தி கொண்டே இருப்பான். கடவுளத்தில் வாருங்கள், கடவுளத்திற்கு வாருங்கள், அதுதான் செய்யும். மோசே முதலான தீர்க்கதரிசிகள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை உரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். கடவுளத்திலே மனம் திரும்பு. வறுமைக்கு எதிரான கிறிஸ்தவத்தின் பதிலிருப்பு, பணக்காரர்களே பாதாளம் உங்களை உட்கொண்டு விடும், எச்சரிக்கையோடு இருங்கள். ஏழை மனத்தோரே நீங்கள் பாக்கியவான்கள், எளிய மக்களே நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் எளியவர்களாக இருப்பதற்கென்று, எல்லாரும் எல்லாம் உடையவர்களாக ஆக்குவதற்கென்று கிறிஸ்துவின் பணியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாசரேத்து ஒரு அறிக்கை அதுதான். லூக்கா 4:17-18 வசனங்களை நாம் காண்கிறோம். இயேசு ஏன் இந்த உலகத்தில் இந்த ஊழியத்தை செய்ய வந்தார் என்பதற்கு ஒரு பெரிய செய்தி அங்கே கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரவும், கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையை கூவி அறிவிக்கின்ற பணி நீங்களும் நானும் நிறைவேற்றப்படுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவன் என்று பெயர். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று பொருள். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் வறுமையை நீக்குகிற பணிக்கு நீங்கள் செயல்பட்டாக வேண்டும். அதற்குத்தானே அபிஷேகத்திருக்கிறார். அந்த பகுதியை வாசிப்போம், நிறைவாக வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கு அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்கள், இருதயம் நறுங்குண்டவர்கள் யார்? இந்த சமூகத்தின் புண்களால் தைக்கப்பட்டிருப்பவர்கள். இந்த இருதயம் நறுங்குண்டவர்கள் யார்? தங்களை மனிதராக கூட வெளியே காட்ட முடியாதவர்கள். இருதயம் நறுங்குண்டவர்கள் யார்? இந்த சமூகத்தில் தங்களை மனிதராக வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இந்த சமூகத்தின் தீமைகளால் நசுக்கப்பட்டிருப்பவர்கள். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்கள், நீங்கள் இந்த கோட்டை தாண்டி இங்கே, இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வர முடியாது என்பவர்கள் எல்லாம் யார்? அந்த கோட்டுக்குள் சிறை வைக்கப்பட்டவர்கள். இந்த எல்லையை தாண்டி நீங்கள் பயணிக்க முடியாதபடி நீங்கள் இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நிறுத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் சிறை வைக்கப்பட்டவர்கள். ஆகவே அத்துமீறுவதற்கான பணியை செய்வது கிறிஸ்துவின் பணியை செய்வது. நீ அத்துக்குள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடங்கி வெளியே வர வேண்டும் என்று சொல்வது கிறிஸ்துவின் பணியை நிறைவேற்றுவது. என்னில் இதற்காகவே கிறிஸ்து உன்னை அபிஷேகப்படுத்தினார். கிறிஸ்துவையே இதற்கென்று அபிஷேகப்படுத்தினவர். கிறிஸ்தவனாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால், இந்த அபிஷேகத்திற்குரியவனாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு, இவற்றின் மூலாக வறுமைகளை நீக்குவதற்காக அழைத்திருக்கின்றார். தொடர்ந்து வாசிப்போம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையும், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுப்பதற்கும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய நாள் ஆமோஸ் சொல்லுகிறார். ஆண்டருடைய வார்த்தை, கர்த்தருடைய அனுக்கிரக ஆண்டை அவர் பிரசித்திப்படுத்தவும் நம்மிடத்திலே வந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த கர்த்தருடைய பிரசித்தி பெற்ற நாள் இன்னும் மிகச்சிறப்பாக யூபிலி ஆண்டு என்று கொண்டாடுகிறோம். அந்த ஆண்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லுகிற ஜூபிலி அது நினைவு. அப்படிப்பட்ட ஆண்டிலே, அப்படிப்பட்ட வாழ்விலே, வளத்திலே நாம் எல்லாரும் நிலைத்திருப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அன்றைய சமுதிர ஒப்புக்கெடுக்கும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று நிற்க வேண்டும் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் வறுமையை அழித்து பரலோக ராஜ்யம் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த உலகத்திற்கு தர வேண்டும். அது உங்களிடத்தில் இருக்கிறது, அது வளர்ந்திருக்கிறது என்று சொல்வதற்கு ஏற்ப இந்த சமூகத்தை வளமுடைய சமூகமாக நாங்கள் மாற்றுவது, வறுமையற்ற சமூகமாக மாற்றுவது, வறுமைக்கு எதிரான மறுமொழியாக கிறிஸ்தவம் விளங்குவதற்கு எங்களை ஆற்றல் படுத்தும் என்று கேட்போம். தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளை, நம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.
தாசரே, இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று ஏதோ நாங்கள் பாடலாக பாடிவிடாமல் எங்கள் வாழ்வையே அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. கடவுளே, எங்கெல்லாம் தேவையில் மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து பரிகாசம் செய்வதாக நாங்கள் இருந்து விடாமல் உண்மையாகவே